Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் அது கூடவே நம்ம ஒரு சூடான சுவையான ஒரு இடியாப்பம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரேசன் அரிசியில் அரைச்ச பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரேசன் அரிசியில் இடியாப்பம் அவ்வளோ சூப்பராக வந்தது. இப்போது நான் ரேசன் அரிசியில் தான் அரைச்ச பச்சரிசி மாவில் தான் நான் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட போகிறோம். மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணி நான் மாவு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இலகுவாக இருந்தால் தான் நமக்கு புளியும் போது டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம். ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிட்டோன்னா நம்ம புளியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மாவு நல்லா தண்ணியாக ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா மிளகுவாக பிசைஞ்சிட்டோன்னா நம்ம இடியாப்பம் புளியறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி தேங்காய் பால் இல்லாமல் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருந்தது. உண்மையே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் இந்த மாதிரி நீங்களும் இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.